கேப்டன் மகனான சண்முக பாண்டியன் நடிக்கும் புதிய படமான கொம்பு சிவி படம் நிறைவடைந்துள்ளது. தமிழ் சினிமாவில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த். இவரது மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் என்ற படம் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதில் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தோற்றத்தில் வரும் காட்சிகள் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. தியேட்டரில் விசில் பறக்கப்பட்டுள்ளது. அதில் பொன்மான செல்வன் படத்தில் உள்ள நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலுக்கும் சண்முக பாண்டியன் சண்டை போடும் காட்சிகளுக்கும் அருமையாக பொரிந்துள்ளது. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் கொம்பு சிவி என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை இயக்கிய பொன்ராம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜா, ரஜினி முருகன், எம்ஜிஆர் மகன் மற்றும் விஜய சேதுபதியின் டிஎஸ்பி போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர். இந்த படத்தில் சரத்குமார், காளி வெங்கட் மற்றும் கல்கி ராஜா போன்ற பல பிரபலங்கள் முக்கியமாக நடித்துள்ளனர். இந்த படம் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி நடுவில் ஓடும் வைகை அணையால் வரும் பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் போராட்டமும் வரும் சூழ்நிலையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் முழுக்க உண்மை சம்பவத்தை வைத்து எடுத்துள்ளார் பொன்ராம். இதில் சண்முக பாண்டியன் ரவுடியாகவும் சரத்குமார் ஊர் தலைவராகவும் நடித்துள்ளனர். இப்படம் சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்த நிலையில் பின்பு சண்முக பாண்டியன் கொம்பு சிவி திரைத்துறையில் பயின்ற அனைவருக்கும், இயக்குனர் முதல் வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் குறையின்றி உடைகள் மற்றும் உணவு வழங்கினார். இதை பார்த்து பலரும் நூலைப் போல சேலை, தாயா போல பிள்ளை என்றும் தந்தை போல இவரும் இருக்கிறார் என்று பாராட்டி வந்தனர். இந்த படம் வருகின்ற தீபாவளி என்று தமிழகம் உள்ள 500 தியேட்டர்களுக்கு மேல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி அன்று பல பெரிய பட்ஜெட்டுகள் வெளியாக உள்ள நிலையில் இதில் போட்டி போட்டு சண்முக பாண்டியன் களத்தில் இறங்கியுள்ளார். இதில் சண்முக பாண்டியன் தனித்து நின்று வெற்றி மாலை சூடுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.